உலகம் முடிய முன் 10 பெரிய அடையாளங்கள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இது சினிமா கதை அல்ல, இது கற்பனை அல்ல, இது அல்லாஹ் கூறிய உண்மை. கியாமத் நாள் திடீரென்று வராது. அதற்கு முன் 10 மிகப்பெரிய அடையாளங்கள் நடக்கும். ஒவ்வொன்றும் மனிதர்களின் ஈமானை சோதிக்கும். இப்போது அந்த 10 அடையாளங்களைப் பற்றி பார்க்கலாம். அடையாளம் 1. இமாம் மஹதி. உலகம் முழுக்க அநீதி நிறைந்திருக்கும். அரசுகள் ஊழலில் மூழ்கும். பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்குவார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அந்த நேரத்தில் மக்காவில் ஒரு மனிதர் தோன்றுவார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வழித்தோன்றல். அவரின் பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். மக்கள் அவரிடம் தலைமை ஏற்கும்படி வற்புறுத்துவார்கள். அவர் பூமியை நீதி நிறைந்ததாக மாற்றுவார். 7 முதல் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அவரின் காலம் அடுத்த பெரிய சோதனைக்கு தயாராகும் காலம். அடையாளம் 2. தஜ்ஜால். உலகம் குழப்பத்தில் இருக்கும். பசி, நோய், பயம் எல்லாம் அதிகமாகும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தோன்றுவான். ஒரு கண் குருடு. அவன் பெரிய அதிசயங்கள் செய்வான். என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு உணவும் பாதுகாப்பும் தருவேன் என்று சொல்வான். பலர் அவனை நம்பிவிடுவார்கள். ஆனால் உண்மையான மூமின்கள் மட்டும் அவன் நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அவன் மக்கா மற்றும் மதீனா நகரங்களுக்கு உள்ளே செல்ல முடியாது. இது மனிதர்களின் ஈமானை சோதிக்கும் மிகப்பெரிய பரிசோதனை. அடையாளம் 3. ஈசா நபி அலை திரும்ப வருதர். தஜ்ஜால் உலகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரம். அப்போது வானத்திலிருந்து ஈசா அலை இறங்குவார்கள். தமாஸ்கஸ் அருகே அவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் தஜ்ஜாலை கொல்வார்கள். உலகத்தில் ஒரு காலம் அமைதி நிலவும். அவர்கள் 40 ஆண்டுகள் வாழ்வார்கள். பிறகு இயல்பான மரணம் அடைவார்கள். அடையாளம் 4. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ். ஒரு பெரிய தடுப்பு சுவர் உடையும். அதன் பின்னால் இருந்த மக்கள் வெளியில் வருவார்கள். அவர்கள் எண்ணிக்கையற்றோர். அவர்கள் உலகம் முழுக்க அழிவை ஏற்படுத்துவார்கள். ஈசா அலை மற்றும் முஸ்லிம்கள் ஒரு மலை மீது தஞ்சமடைவார்கள். அல்லாஹ் ஒரு நோய் அனுப்புவார். அவர்கள் எல்லோரும் ஒரே இரவில் அழிந்து விடுவார்கள். அடையாளம் 5. புகை. ஒரு நாள் முழு உலகமே தடித்த புகையால் மூடப்படும். மூச்சுவிட கஷ்டமாக இருக்கும். கண்கள் எரியும். இந்த புகை எல்லோரையும் பாதிக்கும். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு அது லேசாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது வேதனை தரும். அடையாளம் 6. சூரியன் மேற்கில் உதயம். ஒரு காலை நீங்கள் எழுந்து பார்த்தால் சூரியன் கிழக்கில் அல்ல, மேற்கில் உதயமாகும். அந்த நாளிலிருந்து தௌபா ஏற்கப்படாது. முன்பு நம்பாதவர் பின்னர் நம்பினாலும் பயன் இருக்காது. அது இறுதி எச்சரிக்கை. அடையாளம் 7. பூமியிலிருந்து மிருகம். மக்காவில் பூமி பிளந்து ஒரு உயிரினம் வெளிவரும். அது மனிதர்களுடன் பேசும். அது ஒவ்வொருவரையும் குறிவைத்து அடையாளம் போடும். மூமின்களுக்கு ஒளி நிறைந்த அடையாளம், நம்பாதவர்களுக்கு இருண்ட அடையாளம். அப்போது யாரும் தங்கள் ஈமான் மறைக்க முடியாது. அடையாளம் 8. 3 பெரிய நிலநடுக்கங்கள். ஒரு பெரிய நிலநடுக்கம் கிழக்கில், மற்றொன்று மேற்கில், மூன்றாவது அரேபிய பகுதியில். நகரங்கள் நிலத்தில் மூழ்கும். மலைகள் சிதறும். பூமி மாற்றப்பட்டுவிடும். அடையாளம் 9. ஏமனில் இருந்து தீ. ஏமன் பகுதியில் இருந்து ஒரு பெரிய தீ எழும். அது மனிதர்களை ஒன்று சேரும் இடத்துக்கு துரத்தும். மக்கள் எங்கு போனாலும் அது பின்தொடரும். அடையாளம் 10. கஹல் ஊதல். பிறகு ஒரு நாள் அனைத்தும் நின்றுவிடும். இஸ்ராஃபீல் அலை தகல் ஊதுவார்கள். முதல் ஊதலில் எல்லோரும் மரணமடைவார்கள். ஒரு காலத்துக்கு பிறகு 2வது ஊதல். அனைத்தும் மீண்டும் உயிருடன் எழுப்பப்படுவார்கள். ஆதம் அலை முதல் கடைசி மனிதர் வரை எல்லோரும் ஒரே இடத்தில் நிற்பார்கள். அதுவே கியாமத் நாள். இந்த 10 அடையாளங்கள் முடிந்த பிறகுதான் உண்மையான விசாரணை ஆரம்பிக்கும். நாம் தயாரா?